ஆனமலை புலிகள் சரணாலயம் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள வெப்பமண்டல காட்டுப்பகுதி 2400 மீட்டர் உயரம் வரை பரவி 6 பழங்குடியின சமூகங்களுக்கும் 4600க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் இருப்பிடமாக உள்ளது. இது ICAR சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரின் பழங்குடியின மேம்பாட்டு செயல்திட்ட குழு. பழங்குடியின மேம்பாட்டு செயல் திட்ட குழு என்பது ICAR சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட்டின் முக்கிய திட்டமாகும். 1912ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் நாட்டின் பழமையான பயிர் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்றாகும். முன்னதாக TSP என அழைக்கப்பட்ட இந்த திட்டம் மனிதவள மேம்பாடு மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்பதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது. இதற்காக அடிப்படை வசதிகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்றது. தேவைகள் மதிப்பீடு, இடைவெளிகள் கண்டறிதல் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள். ஆனமலை புலிகள் சரணாலயத்தில் எங்களது STC குழு பழங்குடியினரின் தேவைகளை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திட செயல் திட்டம் வகுத்தது. ஆறு பழங்குடியினர் குடியிருப்புகள் நாகருத்து 1, நாகருத்து 2, சின்னார்பதி, கூமாட்டி, பாலக்கிணறு, பழைய சர்க்கார்பதி மற்றும் பழைய சர்க்கார்பதி குடியிருப்பை தவிர மற்ற குடியிருப்புகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு நில உரிமை அச்சமயத்தில் கிடையாது. பழைய சர்க்கார்பதி குடியிருப்பவர்களுக்கு மட்டுமே விவசாயத்திற்கான பயன்பாட்டு உரிமை உள்ளது. STC திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த குடியிருப்புகளில் ஆரம்ப கட்டத்தில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. இவற்றில் கூமாட்டி மற்றும் பாலக்கிணறு மிகவும் தொலைதூரமாகவும் எளிதில் அணுக முடியாத இடங்களாகவும் உள்ளன. மலை மலசர் பழங்குடியினர் வாழும் இந்த குடியிருப்புகளுக்கு செல்ல குழுவினர் அடர்ந்த காடுகளை கடந்து பயணிக்க வேண்டியிருந்தது. சிரமத்தையும் தாண்டி ஒரு 4-5 ட்ரிப் இங்கே வந்து உங்கள் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான வசதிகள் என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு அந்த பொருட்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனமலை புலிகள் சரணாலயத்தில் அட்டக்கட்டி பகுதியில் STC திட்டம் தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூரில் உள்ள ICAR நிறுவனத்தின் ஒரு அங்கமான கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் தமிழ்நாட்டின் வனத்துறையுடன் இணைந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 2021ஆம் வருடம் பழங்குடியினருக்கான செயல்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்த ஒன்றிணைந்தது. கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அளித்த இடுபொருட்கள் அனைத்தும் இயற்கையை பாதிக்காத இடுபொருட்களாகும். அவர்கள் பூச்சி இனங்களை அளிக்காத விவசாயங்களை மேற்கொள்ளும் இடுபொருட்களை அளித்துள்ளனர். STC திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த குடியிருப்புகளில் ஆரம்ப கட்டத்தில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் STC திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கான பிற மேம்பாட்டு நடவடிக்கைகள் பற்றிய தகவல்கள் வழங்கப்பட்டன. அறிவியல் மேம்பாட்டு முகாம்கள் 21 ஜனவரி 2022 அன்று கூமாட்டி குடியிருப்பில், 22 ஜனவரி 2022 அன்று பாலக்கிணறு குடியிருப்பில், 23 பிப்ரவரி 2022 அன்று நாகருத்து 1 மற்றும் 2 குடியிருப்புகளில், 26 பிப்ரவரி 2022 அன்று பழைய சர்க்கார்பதி குடியிருப்பில் நடத்தப்பட்டன. அடிப்படை கணக்கீட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு பழங்குடியினர் குடியிருப்புகளில் முக்கிய பிரச்சனையாக காணப்பட்டது. இதை முன்னிட்டு முக்கியமாக பழங்குடியினர் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மேம்படுத்தும் வழிகள் அனைத்து முகாம்களிலும் முக்கிய பகுதியாக இடம்பெற்றது. இந்த முகாம்களில் கலந்து கொண்ட அனைத்து பழங்குடியினரும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிராக உறுதிமொழி எடுத்தனர். ஊட்டச்சத்து மேம்படும் வழிமுறைகளை சரிவர கடைபிடிப்பதன் மூலம் Trip to Anamalai Tiger Reserve today has been extremely gratifying. We visited the tribal settlement of Nagaruthu 1
Hence, this today's impact evaluation was conducted in Nagaruttu. Whether the project which was implemented in Nagaruttu 1 during 2021-22, whether it has been beneficial to them, and if it was beneficial, how far it was beneficial, in what ways the interventions have been beneficial. So such kind of questions we had in mind. So today's trip interaction with the tribals of Nagaruttu has been extremely gratifying, very satisfactory. இந்த திட்டத்தின் பிற்கால கட்டத்தில் விவசாய கருவிகள், ரேடியோ, சமையலறை தோட்ட உபகரணங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்டன. இது எஸ்டிசி செயல்படுத்திய செயல் திட்டமாகும். இந்த எஸ்டிசி செயல்பாட்டு முறை பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ரேடியோ, மண்வெட்டி, கடப்பாரை, அப்புறம் இந்த பிக்காசு, கத்தி, அப்புறம் கரவம், அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகுதுங்க. முதல்ல அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டின் முன்னோடியாக ஊட்டச்சத்து தோட்டம் மற்றும் மரம் நட்டு பயிரிடுதல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு முகாம் கேரளாவின் அட்டப்பாடி மலைப்பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக 17 செப்டம்பர் 2021 அன்று அகலி, கேரளாவில் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 2022-23ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்படுத்தினோம். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் திட்டத்தை தொடங்கும் போது மாவட்ட வன அலுவலர் ICAR SBI குழுவின் முயற்சிகளை பாராட்டினார். பழங்குடியின மக்களில் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு தீவிர பிரச்சனையாக இருப்பதை அடையாளம் கண்டு அதை தீர்க்க விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியதற்காக ICAR SBIயின் அர்ப்பணிப்பு மற்றும் செயலில் வைத்திருக்கும் முயற்சிகள் மிகவும் பாராட்டத்தக்கவை என்று தெரிவித்தார். சிறுதானிய தொழில் முனைவு முறையை ஊக்குவிக்கும் நோக்கில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் நிபுணர்களுடன் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த பயிற்சிகளில் சிறுதானியங்களை மாவாக மாற்றுவது, ஆரோக்கியமான மற்றும் சுவையான சிறுதானிய உணவுகளை தயாரிப்பது, தயாரித்த பொருட்களை திறம்பட சந்தைப்படுத்துவது போன்ற முக்கிய அம்சங்கள் கற்பிக்கப்பட்டன. இதற்காக ராமரணி, பேஜலாட்டி, தடசலாட்டி, இட்டரை, மாவனத்தம் மற்றும் காளித்திம்பம் குடியிருப்புகளுக்கு மாவரைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பதிவு குறிப்பீடுகள் வழங்கப்பட்டன. தேவைகள் மதிப்பீட்டின் அடிப்படையில் பத்திரிப்படுகை குடியிருப்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு முகாமில் தேனீ வளர்ப்பு குறித்த அமர்வு இடம்பெற்றது. பத்திரிப்படுகை குடியிருப்பில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இந்திய தேனீக்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய உபகரணங்கள் கொண்ட தேன் கூட்டுப்பெட்டிகள் வழங்கப்பட்டன. இது ஒரு அறிமுக முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது. மனித விலங்கு மோதல்களை குறைப்பதற்காக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இந்திய தேனீக்களின் சத்தம் யானைகளை அச்சுறுத்தி விரட்டுகிறது என்பதை நிரூபித்துள்ளன. எஸ்டிசி திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார திட்டம் பழங்குடியினர் அதிகம் வாழும் மாவட்டமான சேலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த ICAR SBI நிறுவனத்தை அழைத்தது. மலையாளி பழங்குடியினர் இந்த 5 குடியிருப்புகளிலும் வசிக்கின்றனர். Namaskar, I am from Sugarcane Breeding Institute, Coimbatore. In one of the villages, tribal schools in Ramarane, that place is called Ramarane, and we found that very enthusiastic children who were in their high school and they participated and they were so much impressed by the way we projected the importance of education and importance of nutrition. காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை பயிரிடுவதன் முக்கியத்துவம் மற்றும் அவற்றை மூலப்பண்பு சமூகங்களின் தினசரி உணவு பழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுதல் என்பவை முன்னிலைப்படுத்தப்பட்டன. இதற்காக ICAR சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட் ICAR SBI கோயம்புத்தூர் நடத்திய பழங்குடியினர் விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஆலடிப்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட தாளூர் மற்றும் வாளூத்து பழங்குடியினர் குடியிருப்புகளில்
13 ஆகஸ்ட் 2024 அன்று நடைபெற்றது. இந்த பயிற்சிகளை ICAR, SBI, ICAR, CSWRI மற்றும் TNAU ஆகிய நிறுவனங்களின் விஞ்ஞானிகள் நடத்தினர். STC திட்டத்தின் ஒரு பகுதியாக முக்கியமான வெளியீடுகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. கோவையில் செயல்பட்டு வரும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தினர் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் அதெல்லாம் முதல்ல சேகரித்தோம். ICAR Sugarcane Breeding Institute. One of the flagship program of this institute is Development Action Plan for Scheduled Tribe Component, normally called as a STC component, which is successfully implemented for the past 3 years. In 2021, the program was started and we initiated the program with the Annamalai Tiger Reserve, which is one of the untouched area by many agencies. STC திட்டம் 23 பழங்குடியினர் குடியிருப்புகளில் செயல்படுத்தப்பட்ட பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன? நிலையான முறையில் விவசாய வருமானம் கணிசமாக அதிகரித்தது. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நிலை மேம்பட்டது. பழங்குடியினர் இளைஞர்களின் திறன்கள் மற்றும் செயல்திறன் அதிகரித்தது. தொழில்நுட்பம் மற்றும் தகவல்களை அணுகுவதற்கான வாய்ப்புகள் விரிவடைந்தன. பழங்குடியினர் பெண்கள் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய பாலின உகந்த கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் கடின உழைப்பு குறைந்தது. மார்க்கெட்டிங் மற்றும் சந்தை தொடர்பான தகவல்கள் அதிகம் இடம்பெறுவதன் மூலம் பழங்குடியினர் தயாரிப்புகள் திறம்பட விற்பனை செய்யக்கூடிய சந்தை அதன் அணுகல் ஏற்பட்டது. தமிழ்நாடு மாநிலம் சேலம் மாவட்ட நிர்வாகத்தால் DAP STC திட்டமானது பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மேற்கொண்ட உறுதியான முயற்சிகளுக்காக அண்மையில் குடியரசு தினத்தன்று சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றது. எங்கள் STC குழுவின் இந்த செயல்முறை பழங்குடியின மக்களை அதிகாரமளிக்கும் ஒரு பயன்முறையான மாதிரியாக உருவாக்கப்பட்டு பிற பகுதிகளில் மேற்கொள்ளக்கூடிய முறையாக இது அமையலாம்.